சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரிலீஸுக்கு தயாராக இருக்க திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டாரோடு சேர்ந்து ஷவுபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர்கான் போன்ற மிக முக்கியமான நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி கலெக்ஷன் படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. 2ஆம் கட்ட ஷூட்டிங் இப்போ விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. மேலும் ரஜினிகாந்த் இந்த படம் டிசம்பர் மாதத்தோடு முடிஞ்சிடும் எனவும், அதை தொடர்ந்து தலைவர் 173 படத்தில் பிஸியாக போகிறோம் எனவும் சொல்லியிருக்காரு. அதனால் தலைவர் 173 படத்துக்கான கதை தேர்வில் ஈடுபட்டிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் எச் வினோத், வீரதீர சூரன் டைரக்டர், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரஜினிகாந்திடம் வந்து கதை சொல்லியிருக்காங்க. ஆனால் ரஜினிகாந்துக்கு ஷங்கருடைய அந்த ஒன்லைன் கதை தான் ரொம்ப பிடிச்சு போச்சான். அதாவது வேல்பாரி நாவல் ரொம்ப பிடிச்சு போச்சான் ரஜினிகாந்துக்கு. அதனால் கண்டிப்பாக நம்ம இணைந்து பணியாற்றணும் அப்படின்னு ரஜினிகாந்தே ஷங்கர்கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காராம். ஒரு பக்கம் தலைவர் 173 மணிரத்னம் தான் எடுப்பார் என சொல்லப்பட்டு வந்தது. ஆனால் கடைசியில் அது ட்ராப் ஆகிடுச்சு. அதற்கு காரணம் மிக பெரும் ஜாம்பவான்களான கமல், மணிரத்னம், ஏஆர் ரகுமான், சிம்பு, த்ரிஷா போன்ற மிக பெரும் ஜாம்பவான்கள் இணைந்து தக்லைஃப் படத்தை எடுத்திருந்தாங்க. கடைசியில் எந்தளவுக்கு அட்டை ஃப்ளாப்புன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும் சமயத்தில் ரஜினி கண்டிப்பாக ஃப்ளாப்பான இயக்குனர் கூட ஜாயின் பண்ண மாட்டார். ஆனால் எப்படி ஷங்கர் கூட அவர் ஜாயின் பண்ணுறாரு? ஷங்கர் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்துக்காக நிறைய ஹிட் படங்களை கொடுத்துருக்காரு. சமீபத்தில் தான் ஷங்கர் 2 படங்கள் தோல்வி படமாக கொடுத்தாலும் இந்தியன் 3 படம் கண்டிப்பாக வெற்றி படமாக அமையும் என்று அவர் நம்பிட்டு இருக்காரு. இதனால் இந்தியன் 3 பட வேலைகளை இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாராம். அதை தொடர்ந்து தான் ரஜினிகாந்தோட இணைய போகிற படத்தை பற்றி அவர் யோசிக்க போகிறதா சொல்லப்படுது. மேலும் வேல்பாரி நாவலை ரஜினிக்கு பிடிச்சதுனால அதையே டெவலப் பண்ணலாம் அப்படின்ற பிளான்லேயும் இருக்காராம். ஆனால் இன்னொரு பக்கம் வாட்டர் பேஸ்டு சப்ஜெக்ட் நம்ம ரஜினிகாந்தை வச்சு எடுக்கிறதா ஒரு பக்கம் பேட்டி கொடுத்துருந்தார். அது எப்போ எடுப்பாருன்னு சொல்லிட்டு தெரிய வரல. ஆனாலும் பார்த்திங்கன்னா தலைவர் 173 படம் நம்ம ரஜினி ஷங்கருக்காக தான் ஒதுக்கி வச்சுருக்கிறதா ஒரு பக்கம் பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்குது. கூடிய விரைவிலே அதற்கான அஃபிஷியல் அப்டேட் வரும். அப்போ தான் நமக்கு தெரிய வரும். நீங்கள் ரஜினி ஷங்கரோட இணைந்தால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸ் பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.